திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றத்தின் 52வது ஆண்டு தைப்பூச திருவிழா கோவை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவிலில் 3 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3ஆம் நாளான இன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து வேல் வைத்து பூஜை செய்து மகா அன்னதானம் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். கோவை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவிலில் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றத்தின் 52வது ஆண்டு தைப்பூச திருவிழா 3 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்கு குருடம்பாளையம் ஊராட்சியின் முன்னாள் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவரும் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றத்தின் தலைவரும் அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோயில் அறங்காவலர் குழு தலைவருமான PV மணி தலைமை வகித்தார். முதல் நாள் விநாயக பெருமானுக்கு தீபாராதனையுடன் தொடங்கிய விழாவில் 100க்கும் மேலான குழந்தைகள் பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு வழிபாடு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது. 2ஆம் நாள் விழாவில் சிவபெருமானுக்கு தீபாராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்னிசை பாட்டு மன்றம் நடைபெற்றது. 3ஆம் நாளான இன்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதனையடுத்து முருகன் வேல் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அன்னதான கூடத்தில் மலைபோல் குவித்து வைக்கப்பட்ட வேக வைத்த சாப்பாட்டில் படிகள் அமைத்து மலர்கள் தூவி பூஜை செய்யப்பட்ட வேல் நிறுத்தி அன்னதானம் தொடங்கப்பட்டது. மகா அன்னதானத்தை அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோயில் அறங்காவலர் குழு தலைவருமான PV மணி, திமுக ஒன்றிய செயலாளர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த விழாவிற்கான அனைத்து பூஜைகளையும் முன்னின்று விருந்தீஸ்வரர் கோயில் தயாநிதி குருக்கள் நடத்தி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அறங்காவலர் குழு தலைவருமான PV மணி, இவ்விழா சிறப்பாக நடைபெற நன்கொடைகள் வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் விரைவில் விருந்தீஸ்வரர் கோவிலில் இராஜகோபுரம் அமைக்கும் பணிகளும், வளாகத்தினுள் கூரைகள் அமைக்கும் பணிகளும், அன்னதான கூடம் மற்றும் பெண்களுக்கான கழிப்பறைகள் கட்டப்படும் என தெரிவித்தார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் சுவாமிநாதன், அம்சவேணி பழனிசாமி, VP சண்முகம், சூர்யா வெள்ளியங்கிரி, LMW அசோகன், தம்பி பார்த்திபன், அன்னதான கமிட்டியினர் அன்புகுமார் மற்றும் சண்முக சுந்தரம், PV செல்வராஜ், வேலுமுருகன், கதிர்வேல், வேலுச்சாமி, தனசேகர், சுந்தரம், பழனிசாமி, ராமசந்திரன், AVM வேல்முருகன், மெய்யழகன், டெக்சன் ராஜன், சவுந்தரராஜன், பூபதி, வெள்ளக்கிணறு செல்வகுமார், ஜோதிமணி, விவீன், மோகனசுந்தரம், தணிக்கை செல்வன், ரவிச்சந்திரன், சுரேஷ், பாபு, காளிதாஸ், பரமசிவம், PT மோகன்ராஜ், LMW சிவக்குமார், மணிகண்டன், சரவணகுமார் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர். இவ்விழாவில் குமரேசன், குருடம்பாளையம் முன்னாள் தலைவர் வசந்தாமணி, சஹா விக்னேஷ் உள்பட சுற்றுவட்டாரங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கோயில் விழா போட்டோ வீடியோக்களை கார்த்தி ஸ்டுடியோ, AVM ஸ்டுடியோவினர் எடுத்தனர். ஒளி அமைப்பை கோபி செல்வம் குழுவினர் அமைத்திருந்தனர்.